Students, 10th Max Chapter 1 Relations and Functionsல எக்ஸாம்பிள் 1.24 பார்க்க போகிறோம். அதாவது 24th சம் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஈக்குவல்ட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது ஃபார்முலானே மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எஃப் கூட என்ன வருதோ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 போட போகிறோம். அதே மாதிரி ஜி கூட என்ன வருதோ அது எக்ஸ் அதை அப்படியே எழுதி +3 போட போகிறீங்க. சரிங்களா? அவங்க கிவன் கண்டிஷனில் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால நமக்கு இந்த சம் ரொம்ப ஈஸி. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். சரிங்களா? சம் ஈஸியாக இருந்தால் போதும், நம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். பாருங்கள், இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே ரைட் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பு அப்படியே நம்ம ரைட் பண்ணிட்டு வரலாம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸு ஜி போட்டுக்குங்க, எஃப் போடுங்க, ப்ராக்கெட்டில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. என்ன எழுதுறீங்க? 3x + 1 எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அப்படியே எழுதுகிறோம். ஈக்குவல் டு அதே மாதிரி எஃப் எழுதுகிறோம், ஜி எழுதுகிறோம். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள், மேலே கொஸ்டின் இருக்கு இல்லையா, எக்ஸ் + 3, அதை அப்படியே ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? முதல் ஸ்டெப்பு எஃப் ஆஃப் எக்ஸை ரைட் பண்ணியிருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸை ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஜி அப்படியே தான் இருக்குது. எஃப்க்குள்ளே என்ன வந்தால் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கோம், நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 போகணும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் எஃப்க்குள்ளே இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன போடணும், +1 போடணும். இதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், 3x + 1 மேலே பார்த்தீங்கன்னா 3x + 1 இது ஃபுல்லாகவே எஃப்க்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி எஃப் ரைட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜியோட ஃபார்மேட் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதணும். எக்ஸு +3 எழுதிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, +3 கொடுத்துருக்காங்க, இதை ப்ராக்கெட்டில் அப்படியே எழுதுங்க, +3. ரைட்டுங்களா? இந்த ஸ்டெப் மட்டும் கேர்ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது ஃபுல்லாகவே எஃப்க்குள்ளே இருக்கிறதுனால 3x + 1, இது ஃபுல்லாகவே ஜிக்குள்ளே இருக்குது, அதனால் வந்து இது ஃபுல்லாக எக்ஸ், அப்போ x + 3 நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணுங்கள். உள்ள ஜியை ரைட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். 3 3s are 9x, 3 1s are 3 + 1 கடைசியில் இருக்குது, அப்படி எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்பில் எஃப் எழுதுங்க, பெரிய ப்ராக்கெட் போடுங்க. இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு, இந்த ப்ராக்கெட்டில் ரிமூவ் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். +3 வெளியில் ஒரு 3 இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜி 3 + 1 4 9x + 4 ஈக்குவல் டு இது எஃப்குள்ளே இருக்குது, எக்ஸ் + 3 + 3 6, இதை ரைட் பண்ணுறீங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜியோட ஃபார்மேட்டு இதை ஃபுல்லாக எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம், +3 போடுறோம். பாருங்கள், ஜியோட ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி கூட என்ன வந்தாலும் அப்படியே எழுதி +3 போட போகிறோம். அதுதான் ஜியில் போட போகிறோம். எஃப் கூட வந்ததுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 போட போகிறோம். அந்த ஒர்க்கை இதில் செய்ய போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், அப்படியே எழுதுகிறோம். 9x + 4 லாஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு +3, அதுதான் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எஃப் என்ன ரூல்ஸு, 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 × x + 6 லாஸ்ட்டாக ஒரு +1 ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை மட்டும் எல்லா கொஸ்டின்லேயும் நமக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ரைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ 9x 4 + 3 7 ஈக்குவல் டு இது 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × x 3x, 3 6 are 18 + 1. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் க்ளோஸில் ரைட் பண்ணிக்கலாம். 9x + 7 ஈக்குவல் டு 3x, 18 + 1 19. இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. +3x இன்சைடு வந்தால் என்ன ஆயிரும், 9x - 3x. +7 ஆப்போசிட் பண்ணால் என்ன வந்துடும், 19 - 7. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 9ல் 3 போச்சுன்னா என்ன வரும், 6x. 19 - 7 என்னது, 12. 19 - 7 என்னது, 12. இப்போ மல்டிப்ளைல இருக்க எக்ஸ் ஆப்போசிட் போனால் என்ன, டிவைடு. இப்போ 12/6. சரிங்களா?
அடுத்த ஸ்டெப்பில் வந்து 1 6 ஆர் 6 இது 2 டைம்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அவங்க ஃபைண்ட் த வேல்யூ எக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.